Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. தேர்தல் ஆணையம் சார்பாக நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த அனைத்து கட்சி கூட்டமே எந்த காலகட்டத்தில் கூட்டப்பட்டிருக்கிறது சொன்னால் 27ஆம் தேதியே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருடைய வாக்குரிமை அல்லது அந்த ஓட்டர் லிஸ்டையே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆக வாக்காளர் பட்டியலில் இல்லாத எங்களை இந்த கூப்பிட்டு ஆலோசனை கேட்கறதுக்கு இதே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கேலி கூத்தாக இருக்கிறது இந்த கூட்டம். ஏனென்று சொன்னால் இதை முன்கூட்டியே கூட்டி எங்களை கன்சல்ட் பண்ணியிருக்கணும். இந்த ரிவிஷனுக்கு நாங்கள் எதிர்ப்புகள் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் கடந்த காலங்களிலே முறையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும் என்று பல புகார்களை திமுகவின் சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கும், நீதிமன்றத்திற்கே சென்றிருக்கிறோம். வாக்காளர் பட்டியலில் இறந்தோருடைய பட்டியல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் திட்டமிட்டு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் புதுச்சேரி போன்ற மாநிலங்களிலே இன்னும் ஒரு 4 மாதத்திலே தேர்தல் நடக்க இருக்கிறது. அவசர கோலத்தில் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக இப்படி வெளியிடப்பட்டிருக்கிற நேரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நவம்பர் மாதத்திலே தமிழ்நாட்டிலே நார்த் ஈஸ்ட் மான்சூன் என்று சொல்லப்படுகிற வெள்ளம், பெருமழை, அதுவும் இந்த ஆண்டு மழை அதிகமாக இருக்கும் என்று வானிலை நிலையத்தில் இருந்தெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து இந்த ஆண்டு எல்லா கடந்த ஆண்டுகளை விட மழை கூடுதலாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த மழை காலத்தில் தேதி வச்சிருக்காங்க. அதற்கடுத்து நீங்கள் பார்த்தால் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியா பூராவிலும் கேரளத்திலேயும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, பாண்டிச்சேரியிலும் கணிசமான கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு டிசம்பர் 24 ஜனவரி 1ஆம் தேதி வரை பள்ளிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் விடுமுறையாக இருக்கும். காரணம் கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ். அது ஹைகோர்ட்டில் இருந்து எல்லா நிறுவனங்களும் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும். சென்னையில் தொடர்ந்து ஒரு நாளைக்கு சொன்னோம், தொடர்ந்து 3 நாள் சென்னையில் லீவ் விட்ட அரசு லீவுனால பாதி சென்னை காலி ஆகிடுது. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த விடுதலை 3 நாட்களிலே நீங்கள் பட்டியலை தயாரிப்பீங்கன்னா சென்னையில் பாதி பேரோட வீட்டில் இருக்க மாட்டாங்க. இல்லை என்ன டோர் லாக்டு, ஆள் இல்லை என்று வாக்காளர் பட்டியலே ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இது செய்கிறார்கள். எப்படி 65 லட்சம் வாக்காளர்களை பீகாரிலே திருட்டுத்தனமாக ஓட்டுகளை திருடினார்களோ அதே போல தமிழ்நாட்டில் செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கம் இருப்பதாக தான் எங்களுக்கு சந்தேகம். அதற்கடுத்து பொங்கல் அனைவருக்கும் தமிழ்நாட்டிலே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களும் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை. ஆக இதை கூட்டி கழித்து பார்த்தா அவங்க அறிவித்திருக்கிற 40 நாளில் 30 நாளுக்கு மேலே விடுமுறை நாளாக போயிடுது. எஞ்சிருக்கிற 10 நாளில் ஏறத்தாழ 6,19,00,000 வாக்காளர் இருப்பதாக சொல்கிறாங்க. இவர்களை எப்படி சரி செய்ய முடியும்? இந்த குறைபாடுகளை எல்லாம் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். எங்களை போன்றவே மற்ற கட்சிகளும் கூறிப்பட்டிருக்கார். யாரும் முழு மனதோடு இந்த SIR-ஐ தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் உண்மை. ஆக உண்மையிலேயே அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் மரியாதை கொடுத்தால் கூட்டத்தினுடைய நோக்கம் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இருந்தால் இந்த SIR-ஐ தள்ளி வைக்க வேண்டும். அதைத்தான் எங்கள் கோரிக்கையாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதிமுக எந்த கட்சி? நாங்கள் அதுக்கு 60 கட்சிகள் கொடுத்திருக்கிறோம். அதிமுகவுக்கு அவங்க என்ன விருப்பம் கேட்டாங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம். போண்டா விரும்பம் இல்லைன்னா பகோடா மிக முக்கியம். அவர்களுக்கு தேவை என்றால் அந்த பகோடா, நம்முடைய மோடி சொன்னது பகோடா, அந்த பகோடாவை ஒரு பேருக்கு கொடுக்கணும். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.